discrete mathematics அதுல exercise 12.2ல 7th sumல first subdivision தான் பார்க்க போறோம். first subdivision ஒரு statement கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த statementல எத்தனை simple statements இருக்குன்னு பாருங்க. p q ரெண்டு இருக்கு. அதனால என்ன செய்றோம்? 2 power n 2 power number of statements ரெண்டு இருக்குதுனால 2 power 2 equal to 4. அப்ப நம்ம first truth table construct பண்ணனும். அதுக்கு p qங்கற statements first எழுதிடணும். அதுக்கு என்னது 4 ஸ்டேட்மென்ட் 4ன்னு வருது, 4 ரோன்னு இருக்கா. அப்ப 4ங்கறத ரெண்டா பிரிச்சிங்க. அப்ப 2 ட்ரூ 2 ஃபால்ஸ்னு எழுதிக்கோங்க. qங்கறது என்னது? p ல பாதி ஞாபகம். அப்ப 2ல பாதி என்னது 1. அப்ப ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். ஓகேவா? அப்புறம் இன்டிவிஜுவலா ஒரு பிராக்கெட்டையும் கண்டுபிடிக்கணும். டைரக்டா ஆன்சர் போட்ற கூடாது. ஒரு பிராக்கெட்டையும் சால்வ் பண்ணுங்க. p and q. அண்ட்னால என்னது? ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ட்ரூ. மீதி எல்லாத்துக்குமே ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூ எங்க இருக்கு? இதுக்கு மட்டும் தான் ட்ரூ. மீதி எல்லாமே என்னது? ஃபால்ஸ் தான். ஓகேவா? அடுத்த ஸ்டேட்மென்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க? p r q கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அத கன்சிடர் பண்ணனும். r னா என்னது? ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் ட்ரூ. அப்பனா என்ன இன்னும் ஈஸியா சொல்லிக்கலாம். ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா மட்டும் தான் ஃபால்ஸ். மீதி எல்லாத்துக்குமே ட்ரூ. இதுக்கு மட்டும் தான் ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்து என்னது? நெகேஷன் ஆஃப் இந்த பிராக்கெட் கண்டுபிடிக்கணும். negation of p r q. நெகேஷன்னால என்னது? ஆப்போசிட்ஸ். அப்படியே ட்ரூ இருந்தா ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருந்தா ட்ரூ. இந்த இதுக்கு தான் நம்ம நெகேஷன் கண்டுபிடிக்க போறோம். அப்படியே ட்ரூ இருந்தா ஃபால்ஸ் எழுதிக்கோங்க, ஃபால்ஸ் இருந்தா ட்ரூன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? கடைசி என்ன செய்யணும்? கடைசி ஸ்டேட்மென்ட் இந்த ஃபுல் கம்ப்ளீட் ஸ்டேட்மென்ட்டையும் எழுதணும். அதாவது p and q and negation of p r q. இதுதான் நம்ம கடைசியா நம்ம ஃபைனல் ஸ்டேட்மென்ட் எழுதிருக்கோம் இல்லையா, அதுக்கு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எதை எடுத்துக்கிறீங்க? இந்த போர்ஷனும் இந்த போர்ஷன், இந்த காலமும் இந்த காலமும் எடுத்துக்கோங்க. அது ரெண்டுத்துக்கும் என்னது? அண்ட் கண்டுபிடிக்கணும். அண்ட்னா என்னது? ஏதாவது ஒன்னு ஃபால்ஸா இருந்தாலும் இல்ல ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தாலும் என்னதான் போட போறோம்? ஃபால்ஸ் தான் போட போறோம். ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ட்ரூ. பாருங்க, இங்க ட்ரூ, இங்க ஃபால்ஸ். அப்ப ஃபால்ஸ். மாறி மாறி இருந்தா ஃபால்ஸ். ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தாலும் ஃபால்ஸ். ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கனால ஃபால்ஸ். மாறி மாறி இருந்தாலும் ஃபால்ஸ் தான். ஓகேவா? இப்போ இந்த ஃபைனல் ஸ்டேட்மென்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுல எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்னன்னு பேர் சொல்றோம்? கான்ட்ரடிக்ஷன், அதாவது முரண்பாடு அப்படின்னு அர்த்தம். எல்லாமே ட்ரூவா இருந்ததுன்னா டாட்டாலஜி. மாறி மாறி இருக்கு அப்படி ட்ரூ ஒரு இதுல இருக்கு, ஒரு இதுல ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்றோம்? நம்ம கண்டின்ஜென்சி, நிச்சயமின்மை. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குங்க? எல்லாமே ஃபால்ஸ். அப்பனா என்னது? கடைசியா என்ன எழுதிக்கணும்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கடைசியா the statement is a contradiction அப்படினு எழுதிடணும். ஓகேவா? therefore the statement எழுதி क्वेश्चन இருக்கு இல்லையா, அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. p and q and negation of p or q is a contradiction னு எழுதிடணும். contradiction என்னது? முரண்பாடு. ஓகேவா?